ஹாய் ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். எங்கடா இவ ஸ்வெட்டர் போட்டு கிளம்பிட்டேன்னு தானே பார்க்குறீங்க. இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே தெரியும். மேபி நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப இடையிலேயே வளருவேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா. நான் இன்றைக்கி சாட்டர்டே நைட், அதனால் பசங்களும் ஊருக்கு போயிட்டாங்க. அப்பா வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காரு. பசங்களை ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன். நான் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஊருக்கு போயிடுவேன். அதுக்கு முன்னாடி சரி ஓகேங்க, எனக்கு மீன் சாப்பிடணும் போல் இருக்குது, வாங்கன்னு கூப்பிட்டு அவரும் வந்துட்டார். ஐடிஐ கிராஸ் பண்ணுறப்ப தான் அச்சிச்சோ இன்றைக்கி சனிக்கிழமை சந்தையை மிஸ் பண்ணிட்டோமேன்னு தோணுச்சு. ஆனால் அதெல்லாம் நான் கேர் பண்ணிக்கவே இல்லை. அப்படியே அதை கிராஸ் பண்ணி மீன் சாப்பிட்ற மூட்டு தான் போனேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, கரெக்டாக காசிபாளையம் மேம்பாலத்தில் ஏறி அந்த பக்கம் லோட்டஸ் ஹாஸ்பிட்டலோட கட்டுக்கு வெளில போகிறோம். ஏன் இப்படி போகிறோம் அப்படின்னா, எனக்கு இதிலேருந்து இந்த ரூட் கொஞ்சம் பக்கம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். தெரியாதவங்க பயன்படுத்திக்கோங்க. அதுவும் இல்லாமல் லோட்டஸ் ஹாஸ்பிட்டல் நுழைப்பாலம் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ நீங்கள் போகிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போங்க. இல்லைனா இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாங்கள் அப்படியே கிராஸ் பண்ணி மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். வந்த உடனே அவரை நான் கேட்டேன், ஏப்பா வீட்டோரத்துலேயே மீன் கடை இருக்கே, எதுக்கு இங்கே கூப்பிட்டு வரீங்கன்னு கேட்டேன். அதாவது கேகே நகர்லேயே ஒரு மீன் கடை இருக்குது, அங்கே நல்லா தான் இருக்கும். அங்கே தான் எப்பவும் கூப்பிட்டு போவார். ஏன் இவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டப்போ, பசங்களும் வீட்டில் இல்லை, சரி வாமா அப்படியே ஜாலியாக ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம்னு சொல்லி கூப்பிட்டாரு. நான் கூட மனுஷன் எங்கேயோ லாங்காக கூப்பிட்டு போவார் போல். வெண்டிபாளையம் வரைக்கும் போகிறோமோ அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இவர் வெண்டிபாளையம் வழியாக தான் கட் பண்ணார். ஆக்சுவலி கட் பண்ணோடனே செம்ம ஹாப்பி. ஓகே வெண்டிபாளையம் தான் போகிறோம் அப்படின்னு. ஏன்னா அங்கே தான் கொக்கு மீன் கிடைக்கும். எனக்கு கொக்கு மீனும் கலங்கா மீனும் அவ்வளோ பிடிக்கும். சரி ஓகே ஜாலின்னு நினச்சிட்டு நான் ரெடி ஆகிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது, இல்லை நீ அவ்வளோலாம் ஆசைப்படாத, நீ ஸ்வெட்டர் போட்டிருக்கே உனக்கு குளிராது, நான் ஸ்வெட்டர் போடல எனக்கு குளிரும் அப்படின்னாரு. அப்புறம் ஏன் இங்கே கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னேன். இல்லை நான் மீன் சாப்பிட மாட்டேன்ல அப்படின்னாரு. என்னது நீங்கள் மீன் சாப்பிட மாட்டீங்களா அப்போது அப்படின்னேன். அப்போலாம் இல்லை, ஏதோ ஆப்போசிட்டில் இருக்குல்ல மீன் கடை, அங்கே தான் உனக்கு மீன் சாப்பிட கூப்பிட்டு போகிறேன் வா அப்படின்னாரு. சரி ஓகே ஏதோ இதாவது வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது மனுஷனோட பிளானே. எனக்கு ஒரிஜினல் பிளான் எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அது என்ன பிளான்னு உங்களுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன். இந்த மீன் கடையில் பார்த்திங்கன்னா 2 அக்கங்க தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மீன் நல்லா இருந்தது. கொஞ்சம் எனக்கு ஓரளவுக்கு காரம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடிக்கு டேஸ்ட் ஓகே தான். சட்னி கொடுத்துருந்தாங்க, சட்னியும் நல்லா இருந்தது. என் புருஷன்கிட்ட கேமரா எடுத்துகிட்டு போனால் வெறப்பாக இருந்தது. ரைட்டு இந்த பக்கம் செக்ஷனுக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்பயே. அதுக்கப்புறம் கேமரா அந்த பக்கம் நான் திருப்பவே இல்லையே. மீன் வந்தது, ஆர்டர் பண்ண மீன் வந்தோடனையும் ஜாலியாக சாப்பிட்ட வீடியோ கிளிப்பையும் இதில் போட்டிருக்கேன். எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், மீன் சாப்பிட தெரியாதுங்க. மீன் சாப்பிடும்போது கண்டிப்பாக எனக்கு வாயிலெல்லாம் குத்திக்கும், பிளட்டெல்லாம் வந்துடும். நிறைய ப்ராப்ளம். எனக்கு மீன் சாப்பிட பிடிக்காது. ஆனால் எனக்கு மீன் நிறையா சாப்பிடணும்னு தோணும். ஆனால் எனக்கு சாப்பிட தெரியாததுனால நான் வீட்டில் மீனே செய்கிறதில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் ஹஸ்பண்டுக்கு மீன் பிடிக்காது. ஆனால் நான் கேட்டால் எனக்கு வாங்கி கொடுத்துருவாரு. பசங்களுக்கும் அதே மாதிரி தான் வாங்கி கொடுத்துருவாரு. இந்த மீன் பார்த்திங்கன்னா கிழங்கா மீனில் வந்து சென்டர் முள் மட்டும்தான் இருக்கும். அதனால தான் நான் ஸ்பெசிஃபிக்காக கிழங்கா மீன் இல்லைன்னா கொக்கு மீன் அவ்வளோதான். ஜிலேபி மீன் டேஸ்ட் பிடிக்கும், ஆனால் எனக்கு சாப்பிட தெரியாது. அதனாலேயே நிறையா ப்ராப்ளம் வரும். இந்த மீன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்டர் சாப்பிட்டுட்டு இருக்கவே அடுத்த ஆர்டர்னு நான் பார்த்துட்டே இருந்தேன். வந்த மாதிரி எங்கேப்பா ஆர்டர் பண்ண மீன் என்ன வரல அப்படின்னு இவர் சொன்னார். வரும் வெயிட் பண்ணிடி அப்படின்னாரு. அப்புறம் வந்தது ஒரு வழியாக, அக்கா ஒரு பாறை மீனுக்கா அப்படின்னு கத்துனதுக்கப்புறமா அக்கா கொண்டு வந்து வச்சாங்க. நான் தான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு. அப்புறம் தண்ணி பிடிச்சிக்கோங்கப்பா, நேரம் நான் தண்ணி டேங்க் கிட்ட தான் ஃபோனு வச்சுருந்தேன். பிடிச்சிக்கோங்கப்பா நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறேன்னு சொன்னேன். அவர் பிடிச்சிட்டாரு. என் புருஷப்பெல்லாம் ஹெல்ப் பண்ணவே மாட்டார். இன்னும் அதிசயமோ தெரியல, என் பசங்க பிள்ளைங்க வீட்டில் இல்லாதனால என்னவோ என் மேலே கொஞ்சம் கைண்டாகவே இருந்தார். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறமா பார்த்துட்டு பேசிட்டு சிரிச்சிட்டு விளாண்டுட்டு அப்படியே மீன் சாப்பிட்டு இருந்தோம். அப்புறம் அடுத்து ஒரு மீன் வந்தது. இவர் ஏதோ ஒன்று சொன்னார். ஆக்சுவலி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கிளிப் வந்துட்டு இதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தேன். நான் வந்துட்டு இதுதான் கேட்டிருந்தேன், எப்பா கம்பெனி நம்ம தான் வச்சுருக்கோம்லப்பா, நீங்கள் வந்துட்டு ஏன் 2 ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், ஃபோனாக இருந்தாலும் ஒய்ஃபாக இருந்தாலும் ஒன்று தாம்மா நம்மளுக்கு அப்படின்னாரு. எனக்கு சிரிப்பு தாங்கலை, சிரிச்சுட்டே இருந்தேன். அப்புறமா ஏன்ப்பா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லைம்மா அது ஒரு ரீசன். அப்புறம் இன்னொரு ரீசன் என்னென்னா, அலட்சியம் ஆகிடும். 2 ஃபோன் வச்சுருந்தோன்னா, கம்பெனி ஃபோன் தானே சுவிட்ச் ஆஃப் ஆனாலும் கண்டுக்க மாட்டோம், கஸ்டமர் மிஸ் ஆகிடுவாங்க அப்படின்னாரு. என் புருஷனும் ஒரு குடும்பஸ்தனாக பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. நல்லா ஜாலியாக இருந்தது. அப்புறமா நான் ஆர்டர் பண்ண பாறை மீன் வந்துச்சு. செம்ம சூடாக இருந்துச்சு, வாயெல்லாம் சுட்டுச்சு.
இருந்தாலும் பரவாயில்லன்னு நல்லா ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்ச உடனேயும் மீன் சாப்பிட்டுட்டு வேறு என்ன சாப்பிட்லாம் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னலாம் சாப்பிட்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன சாப்பிட்டேங்கிறது இதுலேயே அட்டாச் பண்ணுற பாருங்கள். ஏன்னா நான் சாப்பிட்டது மீன், என் புருஷன் எனக்கு திரும்ப வாங்கி கொடுத்தது கேக்கு. அதாவது பலாப்பழம் கேக்குன்னு சொல்லி இங்கே நல்லா இருக்கும்னு சொல்லி வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் பனானா கேக்கு அவருக்கு வாங்கிக்கிட்டாரு. நல்லா இருக்கும்னு சொல்லி தான் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் அது ஃபுல்லாக எசன்ஸ், எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்படியே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு பீஸ் மட்டும் தான் நான் சாப்பிட்டேன். அதையும் திங்க முடியாமல் தான் தின்னு எந்திரிச்சு வந்தேன். ரியாக்ஷன் உங்களுக்கு இதுலேயே தெரியும் பாருங்கள் நான் இதை சாப்பிட்றப்பவே. ஏன்னா அது அவ்வளோ எசன்ஸ் நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் பேசிகிட்டே வந்துட்டு இருந்தேன்னா அவர் என் கூட பேசிட்டு இருந்தாரு. ஸ்பீட் பிரேக்கை கண்டுக்கல, டம்முன்னு விட்டு எடுத்துட்டாரு. ஓ மை காட், குப்பரை விழுந்துருப்போம், தப்பிச்சிட்டோம். அப்புறம் முன்னாடி பார்த்தா அவ்வளோ பனி. என்னோடய கேமரா மொக்க கேமரா தான், இருந்தாலும் அதுலேயே இவ்வளோ தெளிவாக அந்த பனியெல்லாம் தெரியறதை பற்றி எனக்கு ஒரே ஷாக்கு. வழக்கம் போல தான் நொலை பாலத்துக்குள்ளே திரும்பும் போது கரெக்டாக எங்களுக்கு முன்னாடி அந்த பாலம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால பஸ் எல்லாம் மேலே வந்துச்சு. அதுக்கு பின்னாடியே நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஏன்ப்பா இது பின்னாடியே நீ போகிறேன்னு கேட்டால், பஸ்ஸுக்கு பின்னாடி போய் பரடி பனிக்காலத்தில் அப்போ தெரியும் அப்படின்னாரு. அப்புறம் வழக்கம் போல் எப்பா சந்தையில் நிறுத்துறீங்களா அப்படின்னா, அதெல்லாம் நிறுத்த முடியாது, எனக்கு டைம் ஆச்சு, எனக்கு சோறு வேணும், வாடி வீட்டுக்குன்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாரு. வேறு எங்கேயும் நாங்கள் நிற்கல. இந்த வாரம் சந்தையை மிஸ் அதே மாதிரி வீட்டுக்கு நான் வந்துட்டேன். மறக்காமல் ஈரோட்டு கறி சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள்.